ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பணத்தை ரொம்பவே மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர ஆயுத பூஜைக்கு எல்லாருமே கண்டிப்பாக வண்டிகளுக்கும் சரி, சாமி படங்களுக்கும் சரி செவ்வந்தி மாலை வாங்குவோங்க. அந்த மாதிரி மாலை நீங்கள் கடையில் வாங்கும்போது கண்டிப்பாக 150 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும். அவ்வளோ ரேட் எச்சா இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பூ வாங்கி இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் மாலையெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவுலையே ஒரு 4-5 வண்டிக்கும் சரிங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா மாலையும் ஈஸியாக நீங்கள் கட்டி ரெடி பண்ணிக்கலாங்க. பணம் ரொம்பவே மிச்சமாகுங்க. இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிற டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. இதை நான் வச்சு பார்த்துட்டு நான் ரிசல்ட் நல்லா இருந்தனால தாங்க வீடியோவே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பூவை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு சுத்தமான கிளாத்தோ வச்சு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி இப்படி ஒத்தி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரத்தை தாங்க போட்டு வைக்கணும். அந்த பாத்திரத்துலேயே தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்குங்க. இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை யூஸ் பண்ணலாங்க. என்கிட்ட வாழை இலை இல்லாததுனால நான் டிஷ்யூ பேப்பர் உள்ளே வச்சுருக்கேன். நிறைய பேர் வீட்டில் வாழை இலை இருக்காதுங்க. அவங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கிங்க. கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு சைடில் எல்லா பக்கம் கவர் ஆகிற மாதிரி ஒரு 2-3 பேப்பர் போட்டு விட்டுருங்க. அந்த பாத்திரமே தெரியாமல் ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேப்பர் கவர் ஆகணுங்க. இது எதுக்காக இந்த பேப்பர் போடுறோம் அப்படின்னா லைட்டாக ஏதாவது ஈரப்பதம் வந்தால் கூட அந்த பேப்பர் உறிஞ்சிக்குங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக உள்ளே அரிசி போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட்டி வச்சுக்கிற மாலை உள்ளே வைங்க. ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாதுங்க, சும்மா லைட்டாக வைக்கணும். அரிசி மேலே போட்டு விடணுங்க. இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை ரேசன் அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் போட்டு விடலாங்க. அரிசி ஈரப்பதத்தை இழுத்துக்கும், அதுக்காக தாங்க போடுறது. லாஸ்ட்டாக மேலேயும் கொஞ்சம் அரிசி போட்டு விட்டுட்டு மேலே அப்படியே மூடின மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்குமே பூ அழுகியும் போகாதுங்க, வாடியும் போகாது, அப்படியே இருக்கும். நான் இது கிட்டத்தட்ட 8 நாள் வச்சுருந்தேங்க. 8 நாளுக்கு அப்புறமா கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எப்படி பூ வச்சேனோ அதே மாதிரியே இருந்துச்சு. அழுகியும் போகலைங்க, எந்த இடத்துலையும் அழுகி போகலை, அதே மாதிரி உதிர்ந்தும் போகலை. இப்போ நான் பூ எடுக்கும்போது கீழே விழுகிறது கூட அந்த அரிசி தாங்க, பூ கிடையாது. உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும், தரையில் ஒரு பூ கூட விழுகலைங்க. நாளைக்கு சண்டே நீங்கள் போய் வாங்கினா கூட செவ்வந்தி பூ 1/4 கிலோ 60 ரூபா அந்த ரேஞ்சு தாங்க இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட போதுங்க. அழகாக இந்த மாதிரி மாலைகள் ரெடி பண்ணிக்கலாம். இதே நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மாலை 150 ரூபா 200 ரூபா வருங்க. இப்போவே கம்மியான விலையில் பூ வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.